எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. ஏமாவச நீதான் பேசுறியா? நெருப்பில் வந்தவர்கள் நாம், நெருப்பில் வந்தவர்கள் நாம். யாராவது நெருப்புல இருந்து பிறக்க முடியுமா? இது ஒரு அப்பட்டமான கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே, நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள், சத்திரியர்கள் தான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற எவ்வளவு பெருமை இது, எவ்வளவு பெரிய வரலாறு இது, யாருக்காவது தெரியுமா? இன்னும் உனக்கு சுயசரித்திரம், அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத பாரு. இந்த சமுதாயத்தை வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். அவங்களை எப்படி பாக்குறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். கண்ணாடி சார் அது. தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. நான் முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா? சென்னையிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு 10 வழி சாலை போடணும். எதுக்கு? உன காரி துப்புறதுக்கு. இன்னைக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?